ஃபார்ம் ஹவுஸ்ல சூப்பரா ஒரு குக்கிங் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அதனால ஃபர்ஸ்ட் இந்த மீனை வந்து கோடு போடுவோம். இது வந்து ஒரு ஆளுக்கு முழுசா வரத்து நான் கொடுக்க போறேன். அதனால இந்த வவால இந்த மாதிரி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன். இன்னும் லேஸ்ல கோடு விட மாட்டேங்குது. ஓகேங்களா? அதுவே 150 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இப்ப வந்து இதுல உப்பு போட்டுக்கோ. இது ஒரு பெரிய சோக்கா, ஆனா தண்ணி காயில குக் பண்ணாதான் என்ன ஆயிடும், அப்படியே சுருங்கி போய் சப்ஜி மாதிரி அப்படியே டைரக்டா ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம். இப்ப இது பாருங்க, சட சடன்னு கொட்டிடுவோம். யாரா வக்காலத்து எரிச்சிருவோமா? ஐயோ, வக்காலத்தை நான் எரிக்கிறேன்னு ஏதாவது வக்கீல் மேலே கேஸ் போட்டுற போறாங்க. 5 ஸ்டார் குவாலிட்டி அப்படிலாம் இல்லை, நாங்கள் தான் அந்த 5 ஸ்டார். ஃபர்ஸ்ட் வவால், ஏன்னா அந்த எண்ணெய் வந்து திடீர்னு பார்த்தா சூடாயிடுச்சு. எடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து என்னோட ஊர் விளாக் தான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அதோட சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ்ல சூப்பரா ஒரு குக்கிங் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். எப்போதுமே சமையல் விளாக் அப்படின்னு வந்தா எல்லாரும் வந்து அரிசியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அரிசியை கழுவி சாப்பாடு வைக்கிறது, குழம்பு வைக்கிறது, கூட்டு வைக்கிறது, இந்த மாதிரி வந்து நடக்கும். ஆனா காலையிலேயே நல்ல ஒரு கஞ்சி வந்து குடிச்சிட்டேன். அதுல வெங்காயம் போட்டு நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணி இதெல்லாம் பண்ணி சூப்பரா சாப்பிட்டுட்டு காஃபி மில்க் பிக்கிஸ் எல்லாம் குடிச்சிட்டேன். அதனால ஒரு லேட்டான ஒரு மத்தியானம் தான் இது. மணி என்ன? 1:50 ஆகுதா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்பத்தி வரைக்கும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அதனால ஃபர்ஸ்ட் இந்த மீனை வந்து கோடு போடுவோம். அது ஏன் இண்டக்ஷன் ஸ்டவ்னு சொல்றேன் அப்படின்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்ல இரும்பு கல் வந்து செட் ஆக மாட்டேங்குதுங்க, புரியுதுங்களா? அதனால இதை வந்து சீட்டி அடுப்பு, மண் சட்டி அடுப்பு இருக்குல்ல, அதுல வந்து இரும்பு கல்ல வச்சு இந்த வவால வந்து ஃப்ரை பண்ண போறோம். நம்ம முழுசா ஒரு வவால ஒருத்தவங்க சாப்பிட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரம் முழுக்க அவங்களுக்கு மீனே தேவைப்படாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, திருப்தி ஆயிடுவாங்கன்னு சொல்றேன். இதுல நான் வந்து கோடு போட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு ஸ்ட்ராங் பாருங்களேன் அது. அப்ப இத நெருப்பு அடுப்புல குக் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க, செமையா இருக்குமா? கத்தில நல்லா ஷார்ப்பா வச்சுக்கணும், மசாலா சோறணும்ல. அதனால இது வந்து ஒரு ஆளுக்கு முழுசா வரத்து நான் கொடுக்க போறேன். அதனால இந்த வவால இந்த மாதிரி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன். இன்னும் லேஸ்ல கோடு விட மாட்டேங்குது. ஓகேங்களா? இந்த சின்ன கத்தி எங்க அதுல விழுமா? இதை பாருங்க, இதுல விழுதான்னு பார்ப்போம். இதுல விழுதே, அது மொட்டையாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதை இங்க வச்சுப்போம். இத கழுவலாம். இது வந்து இந்த மீன்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேருங்க. நான் வஞ்சிர மீனுன்னு சொல்லும் பாத்தீங்களா, இது பாருங்க நல்லா அல்வா மாதிரி கோடு விழுது. அத வந்து சில ஊர்ல ஷீலான்னு சொல்றாங்க. இந்த ஊர்லயே ஒரு சில பேர் நெய் மீன் அப்படின்னு சொல்றாங்க. நெய் மீனா அது. ஹோட்டல்ஸ்ல எல்லாம் போனா கிங்ஃபிஷ் அப்படின்றாங்க. அதனால நிறைய பேர் மீன். இதை நான் தேங்காய் பாறைன்னு தான் வாங்கினேன். ஆனா அவங்க என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கவர் பெரும்பாறை அப்படின்னாங்க. அந்த பாட்டியும் பெரும்பாறைன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து இதுக்கு நம்ம போட போறோம். உப்பு, லெமன் போட்டுட்டு அடுப்பு போய் விறகு அடுப்புல தான் பத்த வைக்கணும். இப்போ விறகு அடுப்பு வந்து எரியும் பாருங்க, புகெல்லாம் வந்து மூஞ்செல்லாம் எரியுது. அந்த அளவுக்கு கஷ்டம். ஏன் நீங்க சிலிண்டர் வாங்க கூடாதானா? சிலிண்டர்லாம் வாங்கி அங்கிருந்து எடுத்துட்டு வரதுக்கே லாரி செலவே 20,000 ரூபாய் ஆகுது. அது வேற கஷ்டம். அதுக்கு நம்ம ஓசியில கிடக்கிற விறகை வச்சு நெருப்ப மூட்டினோம்னா கேஸும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது. மீனுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். இது 4 மீனும் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரம் சொல்லிடுங்க கமெண்ட்ல. மொத்தம் 8 மீன், அதுவே 150 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இப்ப வந்து இதுல உப்பு போட்டுக்கோ. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சிக்கன் கெபாப் மசாலா வந்து போடுவோம். இதுக்கப்புறம் சிக்கன் மசாலா. ஏன் ஊருக்கு வந்தா மட்டும் இந்த மாதிரி அதிகமா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, அங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பெப்பர் தூள் வச்சிருப்பேன், கரம் மசாலா வச்சிருப்பேன், எல்லாமே ரெடிமேடா வச்சிருப்பேன், ஃபிஷ் மசாலா வச்சிருப்பேன், இந்த மாதிரி. ஆனா இங்க வந்து நான் 2 தான் அங்க இருந்து கொண்டு வருவேன். ஒண்ணு குழம்பு மிளகாய் தூள், இன்னொன்னு வந்து சில்லி தூள். இப்ப இதுல லெமன் புழிவோம். இப்ப வளர்ந்துருக்க லெமன்லாம் ஒரு மாதிரி சக்கன்னு இருக்கு, அதாவது ஜூஸே வர மாட்டேங்குது. பாருங்க, உள்ள பார்த்தா எப்படி இருக்கு பாருங்களேன், ஜூஸே வரல. இது கொஞ்சமா தயிர் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்பினஸ்க்கு ஏதாவது மாவு ஆட் பண்ணலாம், பட் இங்க மாவு வந்து இல்ல. கடல மாவு ஆட் பண்ணலாம்னு இந்த பாட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க. இந்த பாருங்க, புரியவே முடியல, ஜூஸே வர மாட்டேங்குது. நான் வந்து தயிர் போடலாம்னு நினைக்கிறேன். தயிர் போட்டாச்சா? இங்க பாருங்க, போட்டு ஒட்ட வச்சிருக்கு.
ஆனா இந்த தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடும்போது என்ன நடக்கும்னா தோசைக்கல்லுல அப்படியே ஒட்டும் இது. அதனாலதான் ஒரு அரிசி மாவு கொஞ்சமோ இல்லைன்னா கார்ன் மாவோ ஏதோ ஒண்ணு ஒரு மாவு கடலை மாவோ போட்டோம்னா இது ஒட்டாது. இப்ப என்கிட்ட அதுவும் இல்லை. அதனாலதான் இந்த சிக்கன் மசாலா நான் ஃபிளேவருக்காக போடுறேன், புரியுதுங்களா? அங்க இருந்தா என்ன நடக்கும்னா அரிசி மாவு மைதா மாவு வெறும் சில்லி தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் போட்டு அப்படியே தவால கிறிஸ்பியா வரும் பாருங்க. இந்த மீன் எல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். உப்பு செக் பண்றேன், பரவாயில்ல. லெமன் புளிப்புனஸ் கொடுக்குது, தயிர் புளிப்புனஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஹோட்டல்ல இந்த மாதிரி வவால் மீனை இவ்வளவு பெருசா முழுசா வறுத்து கொடுத்தா சென்னை மாதிரி கடற்கரை ஓரத்துக்கிட்ட எல்லாம் 400 ரூபா 450 ரூபா இருக்கும். மற்ற மாதிரி பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். கண்டிப்பா 1000 ரூபாய் மேலதான் இருக்கும். ஈசிஆர்ல சோழிங்கநல்லூர் சிக்னல்ல கெபாப் கோட்டுன்னு ஒண்ணு வரும், போயிருக்கீங்களான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. அங்க வந்து ஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி எல்லாத்தையும் போட்டு 1250 ரூபா 1400 ரூபா வரும். முன்னொரு காலத்துல நான் வந்து முடிவு பண்ணேன், அப்போ என்ன இவங்க அந்த மாதிரி மீன் எல்லாம் சரியாவே வளர்க்க மாட்டாங்க, இப்படி விலைவாசி ஏறி போதேன்னு. அப்பத்துல இருந்து தான் நான் இந்த மாதிரி விதவிதமா சமைக்க ஆரம்பிச்சேன். இது ஒரு பெரிய சொரக்காய். ஆனா தண்ணி காயில குக் பண்ணாதான் என்ன ஆயிடும், அப்படியே சுருங்கி போய் ஒல்லி ஆயிடும். எங்க அப்பா 2 வேளை சாப்பிடுவாங்கல்ல இங்க. ஸோ வந்து எத்தனை பேர் கணக்காகுது, 10 பேர் கணக்காகுது. நைட்டுக்கும் சேர்த்து நான் சொல்றேன். அதனாலதான் இந்த முழு சொரக்காய் வந்து நான் சமைச்சிருக்கேன். என் பசங்களும் நல்ல காய்கறிகள்லாம் சாப்பிடுங்க. காய்கறிகள் தான் சாப்பிடுவாங்களே, சாப்பாடை வந்து அளவா ஒரு கப் ரைஸ் மாதிரி சாப்பிடுங்க. இது இப்ப சுண்டிடும். இதுல நம்ம இன்னைக்கு ஃபுல்லா இந்த கடாயில இந்த ஒரு டிஷ் தான் செய்ய போறோம். மூடி போட்டு மூடணும்னா தண்ணி விடுங்க. அப்போ வந்து இந்த எறாவை ஆட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எறாவை ஆட் பண்ணா எறா தண்ணி விடும். பாத்தீங்களா எப்படி இருக்கு, சப்ஜி மாதிரி அப்படியே டைரக்டா ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி கம்மியில வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். மூடிட்டு ஐயோ இதோட முடியல மாத்தி எடுத்து வந்துருக்கான், நாங்க ரைஸ் வைப்போம். இப்போ வந்து நம்ம ரைஸ் தான் குக் பண்ண போறோம். SJL அரிசி இது பாருங்க, ஜிஆர்டில கொடுத்தாங்க பிஜியன் கிளாஸ். ஒழாக்கா அழாக்கா அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். இது வந்து நான் நகை வாங்குவோம்ல, ஒரு தடவை நகை வாங்கும்போது ஒரு வருஷத்துக்கு இது வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நான் இங்க எடுத்துட்டு வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். ஆனா ரொம்ப மட்டமா இருக்குங்க. இதோ கூட ஒண்ணு இருக்கு பாருங்க, இண்டக்ஷன்லயே வைக்க முடியல. அப்படியே வச்சதுமே அப்படியே டம்மல் டிமின்னு வெடிக்குது இண்டக்ஷன்ல, ரொம்ப வெயிட்லெஸ் அந்த மாதிரி. சரி சும்மா ஏதாவது நம்ம ஒரு இந்த மாதிரி அளந்து போடுறது, ஏதாவது சூடு பண்றது அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஃப்ரீயா கிடைக்கிறத ஏன் விடுவானே. இப்போ வந்து ரைஸ் வந்து ஊறிட்டு இருக்கோம். 1.5 கிளாஸ் போட்டோமா, 4 கிளாஸ் தண்ணி வச்சு ஊற விட்டுட்டு வெளியே போய் அடுப்பை பத்த வச்சு அங்க மீன் கட்டுங்க, அதை வைப்போம். இதுக்கப்புறம் வந்து நிறைய பேரை இன்டர்வியூ எடுக்கணும். இந்த சுரக்காவை போட்டே மீனை வச்சு சாப்பிட்டுறீங்களா, இல்ல உங்களுக்கு ரசம் குழம்பு மாதிரி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு முடிவு எடுக்கணும். குழம்புலாம் வேணும்னா புளியெல்லாம் ஊற வைக்கணும். வேண்டாம், ரசம் தான் செய்யணும். அப்போ இன்னும் யாரோ வராங்க, சரி வாங்க அதை கழுவிட்டு ஊற வைப்போம். கழுவுறதெல்லாம் காமிக்கிறீங்க, அரிசி நான் ஒழுங்கா கழுவுறேன்னா இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? தண்ணி விடுது பாருங்களா. இந்த சுரக்காய் வந்து குக் ஆயிடும். வாங்கும் போது பிஞ்சான சுரக்காவா வாங்குங்க. அப்படியே வேகுது பாருங்க, வெந்துச்சு. இந்த பச்சைத்தன்மையெல்லாம் கொஞ்சம் மாறணும். பச்சை மிளகாவெல்லாம் ஆளையே காணும் பாருங்க, அந்த மாதிரி. இப்போ இது பாருங்க, சடன்னு கொட்டிடுவோம் எறா. இப்போ விடும் பாருங்க தண்ணி, அப்படியே தண்ணி விட்டு குழன்னு வரும். இந்த சுரக்காய் எறா டிஷ்ஷுக்காக நான் ரொம்ப நாளா வெயிட்டிங்க. சட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு. இந்த பாருங்க, அவ்வளோதான். இது என்னது, இது புல்லு, எறாவோட புல்லு. இப்போ இதை வந்து நீ பாருங்க தண்ணி விடுது பாருங்களேன். இந்த தண்ணி தான் தேவை. இந்த தண்ணி விட்டுட்டு இருக்குமா, இப்போ வந்து நம்ம மூடிடலாம். மூடிட்டு அடுப்பை போய் பற்ற வைப்போம். மீன் செய்யறதுக்கு வக்காலத்து எரிச்சிருவோமா? ஐயோ, வக்காலத்தை நான் எரிக்கிறேன்னு ஏதாவது வக்கீல் என் மேலே கேஸ் போட்டுற போகிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இது எங்கள் அப்பா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, அவரும் ஒரு லாயர் தான். நல்ல NDPS கோர்ட்லலாம் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணார். இப்போ வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, இல்லை 75 வயசுக்கு மேலே ஆகுது. அவரால் தூங்கிட்டே இருக்காரு, படுத்துட்டே இருக்காரு, இந்த மாதிரி தான் இருக்காரு. அப்படி இருக்கவர் எங்கே போய் ரொம்ப தூரம்லாம் போய் பண்ண முடியாதுல்ல. அதனால் அவரோட பேப்பர்ஸ்லாம் வந்து என்கிட்ட கொடுத்துருக்காரு. நான் அடுப்பு எரிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது, சமைக்கிறது போகிறது வரதெல்லாம். அதுக்காக வந்து கொடுத்தாரு. ஸோ வந்து நம்ம இதை எரிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். தோசைக்கல் இருக்கா, காற்றடிக்குது, பத்துமா என்ன நேரத்தில். தோசைக்கல்லை வச்சு அடுப்பு எரித்து மீன் செஞ்சு சாப்பிடுவோம். ஆக்சுவலி மீனை வந்து நான் ஒயர் கிரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு ஏதாவது கிரில் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்குமா என்னன்னு தெரியல. அவர் பச்சையாக நிறையா சாப்பிடுவார். எங்கே பாருங்களேன், இது வந்து
ஒருத்தரை வச்சு இங்கே வேலையாட்கள் வருவார், இங்கே இருக்க புல்லெல்லாம் எடுக்க. அப்படியே காமிங்க. அந்த புல்லெல்லாம் எடுக்க வருவார்ல, அவரை வச்சு நான் அந்த விறகை வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி. அதாவது எப்போதுமே நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு நீட்டாக. இந்த என்ஜிசி பிபிசிலாம் எத்தனை குச்சிலன்னு வீணாகுது பாருங்கள். இது காரணம் என்னென்னா, இன்ஃபோடைன்மெண்ட்டில் பிபிசி ஆப்பு, இந்த ட்ராவல் எக்ஸ்பி, இந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸ் வருங்க. அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிபிசி ஆப் டிஸ்கவரியிலலாம் ஒரு சில மக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி அடுப்புலேயே செஞ்சு சாப்பிட்றது, விறகை வெட்டி வச்சுக்கிறது, படி பெய்கிற இடத்துல ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து இருப்பாங்க. கல் வச்சுப்போம், அவங்கள வந்து ப்ரோக்ராமாக எடுத்து போடுவாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மாதிரி விறகெல்லாம் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு விறகுனா இந்த சைஸ்க்கு ஒரே மாதிரியே வச்சு நீட்டாக வெட்டி வைப்பாங்க. அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதாவது காசே செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களே போய் மரம் வெட்டுறது, அவங்களே சேர்த்து வச்சுக்கிறது, கோழி வாத்து இதெல்லாம் வந்து அவங்களே வளர்ப்பாங்க. அதில் வர முட்டையை எடுத்து சாப்பிட்றது, அவங்களே மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி காசே இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி அது இருக்கும். அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். அதை நான் நிறைய பார்ப்பேன்னு சொல்ல வந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம தோசைக்கல்லை வச்சிட்டோம், அடுப்பு பத்திக்குச்சு, எரியுது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து மட்டனையோ ஏதோ ஒன்று வேக வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வேற இந்த ஓடு போட வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் மேலே. இதை பற்றிலாம் நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. இதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டோம், எப்படி போட்டோம் அப்படிங்கிறது. அதனால் அதெல்லாம் இதில் சொல்லவே முடியாது. ஒரு சின்ன வீடியோவில் அதை மேக் பண்ணவே முடியாது. ஒன்று கண்டிப்பாக தனியாக தான் ஷேர் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணினா எவ்வளோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது பாருங்கள், இந்த கல்லை வச்சதுமே அணைஞ்சிருது, இது கல்லை வைக்கிறதுமே அணைஞ்சிருது, இரும்பு கல்லை. இந்த அடுப்பு வந்து லேஸில் பற்ற மாட்டேங்குது. இப்போ பற்றிச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம போய் இப்போ உள்ள ஒரு வேலை பார்க்க போகிறோம், வாங்க. இந்த காய் செஞ்சோம்ல, சட்டிக்கு மேலே எப்படி இருந்தது, இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சூப்பராக இருக்குங்க. காரம் பத்தலைன்னா நான் 4 மிளகாய் போட்டேன், நீங்கள் 6 போடுங்க. மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணக்கூடாது. இது ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு. குட்டி இறா கிடச்சா இப்படி செய்யலாம். இல்லை குட்டி இறா கிடைக்கல அப்படின்னா பெரிய இறாவை கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம இறக்கி இப்படி வச்சுட்டு ஊற வச்சோம்ல ரைஸு, அது வந்து வச்சுட்டு இதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது பாட்டுக்கு இப்போ விசில் வரும். விசில் வந்து ஒரு 2 3. என்ன இதை மீனை வந்து இதை வச்சு மூடி வச்சுருக்கீங்க. அந்த மண்ணடுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்மில் வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, ரொம்ப வந்து கஷ்டம். அளவான நெருப்பு வேணால் வச்சுக்கலாம். 5 ஸ்டார் குவாலிட்டி அப்படிலாம் இல்லை, நாங்கள் தான் அந்த 5 ஸ்டாரு. இதில் வந்து நம்ம இப்போ மீனை ப்ளேஸ் பண்ணுவோம், ரொம்ப பொறுமையாக ப்ளேஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வவால், ஏன்னா அந்த எண்ணெய் வந்து திடீர்னு பார்த்தா சூடாயிடுச்சு. இதே வேற இண்டக்ஷனில் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இண்டக்ஷனில் வந்து நான் நான்ஸ்டிக் கல் தான் வச்சுருக்கேன். இதுக்கே இந்த தவாக்கே இது பத்தலை. அதில் எத்தனையாக செய்கிறதுன்னு தெரில. 2 தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதை எடுக்கலாம், 3 வைக்கலாம். அதான் சொன்னேன், இரும்பு கல்லுனா வாட்டமாக இருக்கும், மற்றது வந்து வாட்டமாக இருக்காதுன்னா. இது ஒரு ட்ரிப் எடுத்துட்டோன்னா இன்னொரு தடவை நம்ம போட்டு எடுத்துட்டா ரெடி ஆகிடும். அங்கே நான்ஸ்டிக்கு தவா இருக்குது, அதில் ஒன்று தான் வைக்க முடியுது. அதனால தான் அடுப்பில் பண்ணலான்னு. ப்ளஸ் அந்த புகைச்ச ஸ்மெல்லாம் சேர்ந்துருக்கும், செம்மையாக இருக்கும். இதாங்க, இன்னும் 2 இருக்குது. நெருப்பை நல்லா போடுவோம். நெருப்பு மேலே வந்து கல்லுலாம் பற்றிக்கிட்டு எரிட்டோம், அப்போ வந்து செம்மையாக இருக்கும். உனக்கு பிடிக்கும்ல மீன் ஃப்ரை, வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மூடிடலாம், திருப்ப போகிறோம். எப்போதுமே அடுப்புலையா இருந்தாலும் கேஸில் இல்லைன்னா இந்த மாதிரியாக இருந்தாலும் நான் ஒரு அளவு வந்து வச்சுருப்பேன், டைம் அளவு. இந்த கிறிஸ்பினஸ் போதுமா? செம்மையாக வெந்திருக்கு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல, ஏன் அப்படின்னா கல்லில் ஒட்டும், அதனால தான். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா நெருப்படுப்பு இல்லை, இதே மாதிரியே அடியிலையும் குக் ஆகிடும். தரமான மீன் வந்து ரெடி ஆகிடும். புரியுதுங்களா? நம்ம டைம் இல்லாமல் கணக்கு இல்லாமல் வச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி மண்ணடுப்பில் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியாது அது எவ்வளோ நேரம் வேகுது எவ்வளோ நேரம் வேகலைன்னு. இது பாருங்கள், கோடெல்லாம் போட்டது நல்லா சாஃப்டாக செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். காமிங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் வெதுப்பாக இருக்குது, இதை வேணால் வச்சு எடுக்கலாம். இது நல்லா வெந்திருக்கு, இது கொஞ்சம் வெதுன்னு இருக்குது. கிறிஸ்பியாக இருந்தால் தான் என் பசங்களுக்கு பிடிக்கும். சரி இருக்கட்டும், கொடுங்க. எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றுனா கிறிஸ்பினஸ் வரும். போதும், கொடுங்க. ஸோ சாப்பாடு செஞ்சாச்சு, சொரக்காய் எறா போட்டு அதுவும் செஞ்சாச்சு, மீனும் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஊற்றி சாப்பிட லேட் நைட்டில் யாருக்காவது ஏதாவது தேவைப்படும்ல,
அப்போ வந்து நம்ம அந்த சொரக்காவை யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடும். அதனால் ரசம் செய்ய போகிறோம். ரசத்துக்கு தாளிப்புக்கு கடுகு காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. என்கிட்ட வந்து கருவேப்பிலை இல்லை, புரியுதுங்களா? சில சமயம் இந்த எண்ணெய் வந்து அப்படியே பற்றிக்கும் மேலே. அதனால் நான் இதில் பூண்டு தக்காளி வந்து அரைச்சேன், அதை ஊற்றிருக்கேன். இது கூட புளி இதையும் ஊற்றிப்போம். ஊற வச்சு கரைச்சாச்சு. அவ்வளோதான். நைட்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த சாப்பாடே போதுமானது. இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி குடிச்சு கரைச்சிக்கலாம் புளியை. அந்த மீன் இப்போ சேல்ஸ் ஆகிடும். பட் இந்த சுரக்காவும் ரசமும் நைட்டுக்கும் இருக்கும். முட்டை வேணால் முட்டை கிட்ட போடலாம். அப்படி இல்லைனா யாரா இருக்குது ஃப்ரிட்ஜில் மேலே, அதை அன்ஃப்ரீஸ் பண்ணி அதையும் திருப்பி எடுத்து வறுத்து சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப வந்து உடல் உழைப்பு போடுறதுனால ஒரு 6 மணி மேலே 7 மணிக்கு மேலே நம்மளால் வேலை பார்க்க முடியல. சில பேர் இந்த புளியையும் மிக்சர் ஜாரில் அரைச்சிருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதா பண்ணுங்கள். இங்கே வச்சுவோம். இந்த ரசம் பத்தாது, அதனால இந்த மிக்சர் ஜாரில் தண்ணி பிடிச்சி இதை குலுக்கிப்போம். டெக்னிக் அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு. சொன்ன மாதிரி வீட்டில் அரைச்ச பெப்பர் பவுடர்லாம் இல்லை, புரியுதுங்களா? எங்கே பெப்பர் பவுடர் ரசம் வந்து பாருங்க. இது வந்து அங்கேனா மாடி தோட்ட மஞ்சள் போடுவேன். இங்கே இதுதான் இருக்கிறத தான் போட முடியும். அதனால அந்த மாதிரி சீரகம் இல்லை இங்கே, அதனால சீரகம் போட முடியல. ரசம் எப்படி வேணாலும் செய்யலாங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்க. பெப்பரா இது பாருங்க, ஆச்சி ரசம் பவுடர். இது ஸ்பெஷலான ரசமாக இருக்க போது. என் கருவேப்பிலை செடியில் கொஞ்சம் தான் கருவேப்பிலை வந்திருக்கு, இருந்தாலும் 1 கிள்ளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுறதா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ தானே தண்ணி ஊற்றுவேன் நீ அப்படின்னா, சூப்பு மாதிரியே குடிக்கலாம். இதை சூப் மாதிரி குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். வேறுங்க கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடலாம், செம்மையாக இருக்கும். பூண்டு தக்காளியெல்லாம் நல்லா அரைச்சி போட்டிருக்கு. கொதிச்சு வந்ததும் ரசம் ரெடி. இது மஞ்சள் கலரில் தான் இருந்திருக்கும், அந்த ஆச்சியோட ரசம் மசாலா போட்டோம்ல, அதனால குழம்பு கலரில் மாறிடுச்சு. இது பாருங்க, டீ காலையில் போட்டது மிச்சம் அப்படியே இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மீனை போய் எடுக்கலாம். இப்போ பசிக்குதுல்ல, இங்கே போய் அங்கே ஏறி மலை மேலே ஏறி போகிற மாதிரி படிக்கட்டு ஏறி போய் அங்கே சமைக்குது, திருப்பி இங்கே வருது. இது பாருங்களேன், பேப்பர் இல்லையே, என்ன பண்ணுறது? அப்படியே எடுத்துறவா, ஓரம் கட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எடுப்போம். இது பாருங்க, அழகாக எடுப்போமா? இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். போன தடவை ஏதோ நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுக்கலையாம், அதனால என் பசங்க இதே சொல்லுது, வவ்வால் மீன் எடுக்கலாம். காட்டுங்க. இந்த தடவை நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஃபுல்லாகவே சூப்பராக வந்திருக்கு. இப்படி வச்சுப்போம், அடுத்ததை போடலாம். பாருங்க, பார்த்து அவ்வளோதான். இந்த தடவை இந்த அடுப்பு எனக்கு ப்ராப்பராக குக் ஆகிருக்கு. அந்த பக்கம் ஒரு 15 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 15 நிமிஷம். ஃபஸ்ட்டு மீனை குக் பண்ணுறதுக்கு மட்டும் 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. அவ்வளோதான், திறக்குது பாருங்கள். இப்போ ஃபைனலாக சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். குக்கர் ரைஸ் சுட சுட இருக்கா. சுரக்கால எறா போட்டது. இதில் மசாலாஸே கிடையாது, ஆனால் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு. இது பாருங்கள், லைட்டாக கருகின மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் இது ஒரு சூப்பர் குக்கிங் மீன். காட்டுங்க. இப்படி காட்டணும், தெரியுதா? நல்ல ரோஸ்டடாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது ரசம் வந்து நோர பார்த்துது. இப்போ ஆஃப் பண்ணிட்டா என்னோட ஃபார்ம் ஹவுஸ் லஞ்ச் ரெடி. மீதி 2 மீன் அங்கே அடுப்பில் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து நான் இங்கே இருந்தால் ஃபார்ம் ஹவுஸில் இன்னொரு வீடியோ குக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ் குக்கிங் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி அடுப்பில் சமைச்சு போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். உங்களுக்காகவே நான் வந்து இங்கே vlog எடுக்கிறேன். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க.